ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளைமேட் இன்றைக்கி. நல்லா மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடுறதே இல்லை. கொஞ்சம் யோசனைகள், கொஞ்சம் தயக்கங்கள், கொஞ்சம் ஒர்க், கொஞ்சம் இல்லை நிறையா ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க் அதெல்லாம் இருந்ததுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் திரும்பி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். நிறையா கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே கரண்ட் அஃபேரை பற்றி மட்டுமே வீடியோ போன மாதிரி தான் இருந்தது. நல்லா ஓரளவு போன மாதிரி இருந்தது. பட் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் நான் க்ரோ ஆகணும், பர்சனலாகவும் க்ரோ ஆகணும். இது வந்து என்னோடய கெரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். பட் நான் போன ட்ராக் மேபி தப்பாக இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இது சரி வராதோ அப்படின்ற மாதிரி. என்னோடய வியூஸ் நல்லா தான் போச்சு, வியூஸ்லாம் சூப்பராக போச்சு. எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு. பட் ஸ்டில் எனக்குள்ளே ஒரு டவுட் ஆரம்பிச்சு, நம்ம ட்ராக் வந்து ஏதோ தப்பாக போகுது, ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயும் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போது நிறையா யோசிச்சு சரி நம்ம இது தான் பண்ணணும். என்ன பண்ணணுன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அனிமேஷனில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு அனிமேஷன் மூவி எடுக்கணுங்கிறது தான் என்னோடய பெரிய ஒரு கோல். அந்த மூவி சக்ஸஸும் ஆகும் நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அந்த படம் நான் எடுக்கணும்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கணும். அந்த ஷார்ட் ஃபிலிம் வச்சு தான் என்னோடய லைஃப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த கட்டத்தையும் என்னால் அடைய முடியல. அதுக்கு தான் மெயினாக இந்த சேனல் ஆரம்பித்தேன். நான் இந்த சேனலை பில்ட் பண்ணுற டைமில் நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்லையும் எடுத்து முடித்து அப்படி தான் என்னோடய பிளான் இருந்துச்சு. பட் இப்போ என்னோடய வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர் மட்டும்தான் பார்க்குறது மட்டும் தான் நல்லா போகுது. மித்தபடி என்னோடய ட்ராயிங்ஸ் வச்சு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து வியூஸ் நல்லா போகல. அப்போ எனக்கு புரிஞ்சது, ஓகே என்னோடய ஆடியன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது வந்து கரண்ட் அஃபேரில் தான். பட் நான் இந்த யூடியூப் சேனலை பில்ட் பண்ணணுன்னா என்னோடய க்ரோத்துக்குன்னு பார்க்குறப்போ ஆர்ட் ரிலேட்டடாக, அனிமேஷன் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபோக்கஸ்டாக போணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய கெரியருக்கு. அதனால தான் நான் யோசிச்சு தான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது. பட் ரெண்டுமே அப்படின்போது 3Dன்றப்போ அது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அது பண்ணுறது ஈஸி கிடையாது டக்குன்னு. அதுக்காக ரொம்ப ஹையான ஸ்பெக் உள்ள சிஸ்டம்லாம் வேணும். அது கொஞ்சம் லேட்டராக பண்ணலாம். ஆனால் இப்போது வந்து என்கிட்ட இருக்குது நிறையா. இப்போ என்கிட்ட ஐபேட் இருக்குது, லேப்டாப் இருக்குது. அதை வச்சு என்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியும். ஆனால் அதுக்குரிய டைம் எல்லாம் எஃபெக்ட்டு நான் தான் கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த யூடியூப் சேனல் ஜஸ்ட்டு யூடியூப் வீடியோஸ்